கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகின்றோம். we want to meet you continually. காரணம், Reason? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, It's not by strength, not by might, ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். but by the Spirit of the Lord it will happen. ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். Where the Spirit of the Lord is, there is freedom. அதனால் So, நாங்கள் சுயமாய் பேசாதபடிக்கு we are not speaking on our own. நாங்கள் தேவ சமுதிரத்தை தாழ்த்தி In the God's presence, we are humbling ourselves. ஜெபித்து பேச விரும்புகிறோம். After we are praying, we are speaking to you. எங்கள் மூலமாக எந்த நன்மையும் Through us, பார்க்க முடியாது. no one can able to see any good from us. சகல நன்மைக்குரியவர் தேவன்தான். Our God is the only source for every good thing. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் அவரிடத்தில் வருவதாக சொல்லப்படுகிறது. All the good gifts is coming from the heaven only. அதனால் நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து So we are looking at God alone. உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். We want to speak to you. அதுதான் உங்களுக்கு அற்புதம். That will bring a miracle in your life. அதுதான் எங்களுக்கு அற்புதம். That will bring a miracle for in our life also. அதுதான் நம் யாவருக்கும் அற்புதம். That is what a great blessing for both of us. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated on this தேவனம் today, என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். God has a plan which is fixed. அவரை யாராலும் திருப்பவோ மாற்ற முடியாது. No one can able to change his plan. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ Whatever he desires, அது தடைபடாது. it will never be destroyed. தடைபடுவது போல சோதனைகள் வரலாம். Even it looks like it may not come to pass. தடைபடுவது போல பிரச்சனைகள் வரலாம். It looks like a problem which is against his word. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது, But God's word is, எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் when you look at book of Ezekiel chapter 12, 28ஆம் வசனம், verse 28. ஆகையால் என் வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவரோடு கூட சொல் என்றார். Say to them then, this is what the Lord has said, not one of my words will be put off any longer, but what I say I will do, says the Lord. ஏன் இந்த வார்த்தையை தேவன் சொல்கிறார்? Why God is saying this word? அதற்கு முன்னிருக்கிற வசனத்தில் பார்க்கும்போது, When you look at the above verse, மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க சொல்லுகிறான் என்கிறார்கள். Son of man, see the children of Israel say, the vision which he sees is for the days which are long way off, and his words are of time still far away. தேவனுடைய வார்த்தை தூரமாக இருக்கும் என்று அவர்கள் யோசிப்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. This particular verse is saying that the word which God spoke looks like it will happen as a long time. அதனால்தான் ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். For that is the reason God is saying that it will never take longer. இனி ஒரு நாட்களிலே, In the days to come, தேவன் நமக்காக துரிதமாய் செயல்பட விரும்புகிறார். God will do something very quickly. ஏனென்றால் Reason, நாம் நமக்குள்ளாக in ourselves சோர்ந்து, we get discouraged, களைத்து, we get discomforted. அநேகர் பின்மாற்றத்துக்குள் கடந்து போகிறார்கள். They are turning a back on God. தேவன் சந்தித்த மக்களை அவர் விட விரும்புவது கிடையாது. The one whom he is meeting, he will never leave them. தேவன் ரட்சிக்கின்ற மக்களை அவர் கைவிட யோசிப்பது கிடையாது. The one he saved them, he will never forsake them. எப்படியாகிலும் நம்மை மீட்டுக்கொள்ள, Somehow he will come and deliver. அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறபடினாலே He wants to make him to come to his kingdom. அவர் வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை. So his words will never get delayed. அவருடைய வார்த்தைகள் நிறைவேற போகிறது. His word will come to pass in your life. உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவன் சொன்னாரோ Whatever God has said in your life, அதையெல்லாம் நிறைவேற்றும்படியான அந்த நேரம் கடந்து வருகிறது. this is the right time it will come to pass. தாமதிப்பதில்லை, It will never get delayed. நிறைவேற போகிறது. It will fulfill. யோசுவாவுடைய புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது, When you look at the book of Joshua, இஸ்ரவேல் மக்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு, after he has given the portions of land to the people of Israel, யோசுவா சொல்கிறார், Joshua is saying, தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு சொல்லி, not even the single word has been put to fail. Everything shall come to pass. யோசுவா அதை கண்ணார கண்டார். Joshua witnessed everything what God has said. தன்னோடு வந்த எல்லா மக்களுக்கும் தேசத்தின் அநேக காரியங்களை பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். And he has given the portions of land to the people whom he was with.
நிறைவேறினதை தன் கண்களால் பார்த்து சொல்கிறார். And the fulfillment he has seen as a witness. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. One word never get failed. எல்லாம் நிறைவேறிற்றென்று. Everything shall come to அதுபோல் pass. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. So today God's word is saying, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். not one of my words will get delayed, it will happen. உங்கள் வாழ்க்கையில் இனி தாமதிப்பது இல்லை. In your life you will never be getting delayed. இந்த மாதம் நிறைவேறும். In this month it will fulfill. இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் தேவன் செய்யும்படி விரும்புகிறார். God wants to do a miracle in this month. ஏனென்று சொன்னால் Reason, ஒரு வார்த்தையின் தேவன், he is a word of God. அவர் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிற தேவன். He wants to reveal himself through his word. மனித வார்த்தை என்று சொன்னால் அது மறந்து போகலாம். When you look at the man's word, it will be forgotten for after some time. அது மாறி போகலாம். He may get changed, அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. but his word never changes. தாமதிப்பில்லை என்று சொல்லுவோமா? Let us say it will never get delayed. நிறைவேறும் என்று சொல்லுவோமா? Say it will happen in my life. நிறைவேற போகிறது. It will happen in your life. யாருக்கு நிறைவேற போகிறது? For whom it will come to pass. சொல்லுவோம் உரிமையோடு கூட. Let us say with எனக்கு boldly, நிறைவேறும். yes, it will happen in my life. தாமதிப்பது இல்லை. It will never get பல delayed. மாதமாய் தேவன் சொன்ன வார்த்தை தாமதிப்பதில்லை. It will never get delayed in my life. பல வருஷமாய் சொன்ன தேவனுடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. For many years it has been delayed. இந்த Now மாதம் நிறைவேறும். it will happen in this இந்த month. மாதம் என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். It will bring a solution in this month. தாமதிப்பதில்லை. It will never get delayed. தேவன் எனக்காக யுத்தம் பண்ண இறங்கி வந்து விட்டார். God is the one who does fight for us. தேவன் எனக்காக வழக்காட இறங்கி வந்து விட்டார். He is the one who came and speak. தேவன் எனக்காக யாவற்றையும் செய்ய இறங்கி வந்து விட்டார். He is the one who can do anything on my behalf. தேவன் சுகத்தை கொடுக்க இறங்கி வந்து விட்டார். He has came to give healing to நான் சுகத்தை பார்க்கிறேன். me. I am experiencing healing. நான் ஆறுதலை பார்க்கிறேன். I am experiencing comfort. எனக்குள் தைரியத்தை பார்க்கிறேன். I am experiencing courage inside. ஆண்டவர் இறங்கி வருவதை உன்னால் உணர முடிகிறது. I am experiencing God is coming on my side. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீ எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. thank you for being with us. தேவனே, தாமதிப்பதில்லை. It will never get delayed. இந்த Lord. மாதம் நிறைவேறும் அப்பா. In this month it will happen. இந்த Lord. வாரம் ஒரு அற்புதம் செய்ய போகிறீர். You are going to do a wonder in this week. இந்த மாதம் ஒரு காரியத்தை நீ செய்ய விரும்புகிறீர். You are pleased to do a miracle in this நீ month. ஒரே மனமாயிருந்து You are one-minded, நீ Lord. செய்ய நினைத்ததை All what you plan, ஒருவரால் திருத்தவோ மாற்ற முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். no one can turn it or stop it. We believe in ரீபா you. கலஷந்தரபல. We thank you for that. அப்படியே செய்வீராக. Do it in the same way. Lord. சகோதரி தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling in your presence. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.